ஏன்னா நம்ம சின்ன வயசில் நம்மளோட சோஷியல் கண்டிஷனிங் எப்படி இருந்ததுன்னா எல்லாரையும் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபிஷ்ன்றாங்க. நீ ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க, உன்னை பற்றி மட்டும் தான் யோசிக்கிற. ஆக்சுவலாக நம்ம முதல்ல செல்ஃபிஷாக இருக்கணும். ஓகே, நம்மளை பற்றி நம்ம நல்லா யோசிக்கணும். இப்போ நான் எனக்கு என்ன பிடிக்கலன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் செகண்ட் திங், நான் எனக்கு பண்ணிக்கிறதுக்கே தயங்குறேன்னா நான் யாருக்குமே பண்ண முடியாது. ஸோ யூ ஹவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், யூ ஹவ் டு க்ரூம், யூ ஹவ் டு கெட் பெட்டர், நாட் ஜஸ்ட் ஃபார் ஆக்டர்ஸ், ஃபார் எனிபடி இன் எனி ப்ரொஃபஷன். ஐ நீட் செல்ஃப் லவ் தான் ஃபஸ்ட்டு. எனக்கு அதை நான் ரொம்ப 27-28 வயசில் கற்றுக்கிட்டேன் நான் அதை. ஓகே, எஸ், as you said உங்களோட ஜேர்னி ஃப்ரம் ஃபில்ம் வரைக்கும் நம்ம வந்தாச்சு. இதுக்கப்புறம் டிரெக்டராக ஒரு அவதாரம். அதாவது நீங்கள் வந்து கென் கிட்ட நான் பேசினப்போ he said this that you are one person who said நீ உனக்காக நீ தான் பண்ணணும், வேறு யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்காக யாராவது சொன்னாங்களா? பிகாஸ் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொன்ன ஒரு விஷயம் that changed that boy's life today and he is like சூப்பர் ஹாப்பி அண்ட் அவன் பண்ணதில் ரொம்ப அவன் நிறைவாக ஃபீல் பண்ணுவான். அதுக்கு ஒரு சின்ன ஒரு விதையாக நீங்கள் இருந்திருக்கீங்க. இது உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை how did you figure out that இது நான் பண்ணணும், எனக்காக நான் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டாண்ட் அப் பண்ணுறதுக்கான மொமெண்ட் எப்படி ஆச்சு? எனக்கு யாரும் சொன்னதில்லை இது. பட் ஆனால் இப்படி தான் நான் இருந்திருக்கேன். சி, இப்போ உங்கள் வீடு பூட்டி இருக்குன்னா உங்ககிட்ட சாவி இல்லை, என்ன பண்ணுவீங்க? உடைப்பேனா? இல்லை, ஏதோ உடைப்போம். ஆனால் உள்ளே போயிடுவோம். பிகாஸ் யூ நீட் டு கோ இன்சைட், ரைட்? ஸோ அது மாதிரி தான் இது வந்து நம்ம யாராவது பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணே இருந்தோம்னா நம்ம வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பட் சம்வேர் யூ நீட் டு டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப். எனக்கு வந்து ஐ திங்க் ஏதோ ஒரு படம் நடிக்கும்போது அந்த படத்தோட டைரக்டர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. பட் ஆனால் அந்த படத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமான ரோல் தான் இருந்தது. எனக்கு வந்து அது ஆச்சரியமாக இருந்தது. என்னோட நல்ல ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அடுத்த படம் எனக்கு கூப்பிடும்போது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு அஃபெண்ட் ஆகிட்டாரு. அப்புறம் என்கிட்ட பேசலை, கொஞ்ச நாள் பேசலை. அப்போ எனக்கு ரியலைஸ் ஆச்சு, நல்ல ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவனே நம்மளுக்கு எதுவும் பண்ண மாட்டேன்றான். எனக்கு இல்லைடா அது பிடிக்கலன்னு சொன்னால் அவனுக்கு அது புரியல. ஸோ அப்போ இவனே பண்ணலன்னா நம்மளுக்கு யார் பண்ணுவோம்? அப்போ நம்மளே பண்ணிக்கலாம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.